பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது ஒரு நோய் கிடையாது. நம்மளுடைய இதயத்திலிருந்து ரத்தம் வெளியில் வந்து உடல் முழுக்க சென்று திரும்பவும் இதயத்திற்கு செல்ல வேண்டும். இது எல்லாமே ஒரு செகண்ட்ஸ் ஆஃப் கேப்பில் நடக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இரத்த நாளங்களில் ஒரு சின்னதாக ஒரு தடை, அதனால் ரத்தம் திரும்ப இதயத்திற்கு செல்கிற நேர அளவு குறையும். நேர அளவு குறையும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இந்த வெரிகோஸ் வெயினால் பாதிப்புகள். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயினை டிஃபைன் பண்ணவே நம்மள்கிட்ட டெக்னாலஜி கிடையாது. வெரிகோஸ் வெயின் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பெரியவர் போயிட்டுருப்பார், பின்னாடி சுருட்டிகிட்டு இருக்கும், கால் மட்டும் அப்படியே கோணலாக போகும், கால்லாம் கருப்பாக இருக்கும், ஏதோ கால் வலி போல் இருக்குன்னு அப்படியே விட்டு அதை அப்படியே கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் அதை டிஃபைன் பண்ணி விச் இஸ் அன் டிசீஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கல் டிசீஸ் தான். யாரோ ஒருத்தருக்கு 3 தலைமுறை, நம்ம அப்பா, தாத்தா, அவரோட அப்பா, அதேமாரி நம்ம அம்மா வகையில் அவங்களுடைய அப்பா அம்மா, கண்டிப்பாக இவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்திருக்கும். ஸோ இது வந்து மிகப்பெரிய உயிரை பாதிக்கக்கூடிய நோய் கிடையாது. திரும்பவும் இந்த வார்த்தையை கேட்டுக்கோங்க, இது மிகவும் உயிரை பாதிக்கக்கூடிய நோய் கிடையாது. வெரிகோஸ் வெயின் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், வெரிகோஸ் வெயினை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்ததுன்னா இந்த வெரிகோஸ் வெயினோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனல் இது இறைப்பையில் சுற்றி இருக்கிற இரத்த ஓட்டங்கள் குறையும், அதனால் மலம் சரியாக வெளியில் வராது. அடுத்தது உயிரணு உற்பத்தி, விரைப்புத்தன்மை குறைபாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால் குளைச்சல், கால் வலி. இப்போ ஆர்டினரி பர்சனால் ஒரு 40 மினிட்ஸ் கூட நிற்க முடியும். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களால மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நின்னாலே பெயின் வரும். அதிகப்படியான குடைச்சல் இருக்கும், அன்னோயிங் பெயின் இருக்கும். அடுத்தது தோல் பகுதி கருப்படையும், அந்த கருப்படைஞ்ச பகுதியில் ஒரு நமைச்சல், அரிப்பு ஏற்படும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இம்மாரல் ஒபிசிட்டி அப்படின்னாக்க, இப்போ இந்த கமலஹாசன் சினிமாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் குண்டா நடிப்பார், திடீர்னு இன்னொரு படத்தில் உடம்பை குறைச்சி ஒல்லியாக நடிப்பார். அதேமாரி 3 மாதத்துக்கு அப்படியே குண்டாகவே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு இழைச்சி போயிடும். கேட்பாங்க அக்கம் பக்கத்தில், என்னங்க சுகர் இருக்கா, இழைச்சி போயிட்டீங்களா? அடுத்த 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜம்மர் குண்டாடிவார். ஓ, இவருக்கு காசு நிறைய பொருளுக்கு போல இருக்குது, அதான் உடம்பு நல்லா ஏறிடுச்சும்பாங்க. ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் ஒரு மிகப்பெரிய வியாதியா அப்படின்னு கேட்டால், இதனால் மிகப்பெரிய உயிர் பயம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி வெரிகோஸ் வெயினுக்கு செய்யக்கூடாத ஒரே விஷயம் அறுவை சிகிச்சை. இந்தியா லெவலில் இல்லை, வேர்ல்டு லெவல்லையே சொன்னால் கூட நான் வெரிகோஸ் வெயின் அஃபெக்ட் ஆகி அறுவை சிகிச்சை செஞ்சு 100% வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது. அவங்க இந்த காலில் பண்ணுவாங்க, எகைன் இன்னொரு காலில் வரும், அந்த காலுக்கு மேலே வரும். ஸோ அதனால் அறுவை சிகிச்சைன்றது வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க கனவுல கூட நினைக்கக்கூடாது. ஆயுர்வேத மருந்துகள் நல்ல பலன் தரும். உங்களுடைய அந்த கருப்பு நிற தோல் நிறமாற்றத்தை தடுக்கும், தோல் அரிப்பை தடுக்கும், கால் குடைச்சலை நீக்கும்.